பிலடெல்பியா ஊழியங்கள் வழங்கும் திறந்த வாசல் நேரம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவ பிள்ளைகள் உங்கள் ஒவ்வொருத்தரையும் பிலதெல்பியா ஊழியர்களின் சார்பாக வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய நாமம் நம் மூலமாக எப்பொழுதும் மகிமைப்படும்படியாக நாம் எப்பொழுதும் வாஞ்சியாக இருப்போம். இந்த புதிய மாதத்தில் தேவன் புதிய ஆசீர்வாதங்களினாலே உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் கர்த்தர் நிரப்புவாராக. நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு நம்மை ஆசீர்வதிப்பது மிகவும் பிரியமான காரியம். புதிய மாதத்தில் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கேட்டு கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். வேத வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது கர்த்தரிடத்திலிருந்து எந்த ஒரு மனிதன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது நீதிமொழிகளின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 20வது வசனத்தில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. உண்மை உள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். தேவனாகிய கர்த்தர் ஒரு மனிதனிடத்தில் மிகவும் முக்கியமாக எதிர்பார்க்கிற காரியங்கள் என்ன? முதலாவது பார்க்கும் பொழுது உண்மையும் உத்தமத்தையும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த கனமான ஊழியத்திற்கு ஆண்டவர் என்னை ஏற்படுத்தி இருக்கிறார் என்று பவுல் சொல்லுகிறார். அதே போல எசேக்கியா ராஜாவினுடைய விண்ணப்பம் ஆண்டவரிடத்தில் போனதற்கு காரணம், எசேக்கியா ராஜா இப்படியாக செபிக்கிறார் மரண படுக்கையில், ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக மன உண்மையும் உற்சவமாய் நடந்து கொண்டேன் என்பதை நினைத்தருளும் என்று ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறார். எனக்கு ஜீவனை நீர் கொடுப்பதற்கு என்னுடைய வாழ்க்கையை நீர் கொஞ்சம் நினைத்து பாருங்க ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக மன உண்மை உற்சவமாய் வாழ்ந்தேன் என்று எசேக்கியா ராஜா விண்ணப்பம் பண்ணுகிறார். ஆண்டவர் உடனே எசேக்கியா ராஜாவுக்கு மரண படுக்கையிலிருந்து ஒரு 15 வருடத்தை ஜீவனை கூட்டி கொடுத்தார் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அப்படியாக நம்முடைய வாழ்க்கை தேவனால் எப்பொழுதும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்க வேண்டும் என்றால் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் உண்மையுள்ள மனிதர்களாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு உண்டான எல்லாவற்றிலும் ஆண்டவர் உண்மையும் உத்தமத்தையும் எதிர்பார்க்கிறார். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று ஆண்டவர் சொன்னார். எனக்கு முன்பாக நீ உத்தமனாயிரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு எப்படிப்பட்ட காரியங்கள் முதலாவது இருக்க வேண்டும் என்றால், நம்மை அழைத்த தேவனுக்கு முன்பாக நாம் உண்மையும் உற்சவமாக வாழ்வதற்கு நாம் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார், ஆண்டவர் தான் என்னை நியாயம் தீர்ப்பார், தேவன் தான் என்னை ஆசீர்வதிப்பார் என்ற அந்த பயம் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமாக மாற ஆரம்பித்து விடுகிறது. வேத பகுதியில் வாசிக்கும் பொழுது 1 சாமுவேலின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 23லிருந்து 25 வசனங்களை வாசிக்கும் பொழுது, கர்த்தர் அவனுக்கு அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலன் அளிப்பாராக. இன்று கர்த்தர் உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் என் கையை நீட்ட மனதில்லாதிருந்தேன். இதோ உம்முடைய ஜீவன் இன்றைய தினம் என் பார்வைக்கு எப்படி அருமையாக இருந்ததோ அப்படியே என் ஜீவனும் கர்த்தரின் பார்வைக்கு அருமையாக இருப்பதினால் அவர் என்னை எல்லா உபத்திரவத்திற்கும் நீங்களாக்கி விடுவாராக என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் பலப்படுவாய் என்றான். அப்படியே தாவீது தன் வழியே போனான், சவுலும் தன் ஸ்தானத்துக்கு திரும்பினான். சவுல் தாவீதை எப்படியாவது கொல்ல வேண்டும் என்று அவன் தாவீதை துரத்தி கொண்டிருக்கிறான். சவுல் ராஜாவாக இருக்கிறான். ஆனால் சவுல் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனபடியினால அவனுடைய ராஜாவினுடைய அபிஷேகத்தை ஆண்டவர் எடுத்து விட்டார். பரிசுத்த ஆவியானோர் சவுலை விட்டு விலகினார். தேவனால் அனுப்பப்பட்ட பொல்லாத ஆவி சவுலை கலங்க பண்ணி கொண்டிருந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இஸ்ரவேலுக்கு ராஜாவாக தேவன் தாவீதை ஏற்படுத்தி இருக்கிறார். சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். தாவீதுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ராஜாவின் அபிஷேகம் அவனுக்குள்ளாக இருக்கிறது. சவுல் எப்படியாவது தாவீதை கொல்ல வேண்டும் என்று நினைக்கிறான். ஏனென்றால் சவுல் தாவீது உயிரோடு இருக்கிற வரையிலும் சவுலுடைய மகன் சிங்காசனத்திற்கு வர முடியாது என்பதை சவுல் அறிந்திருந்தான். எனவே தாவீதை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்று தாவீதை துரத்தி கொண்டிருக்கிறான். இந்த நேரத்தில் சவுல் தாவீதினுடைய கரத்தில் கிடைக்கிறான்.
சவுலை கொன்று போட வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலைமை வருகிறது. தாவீதோடு கூட இருக்கிறவர்கள் சொல்லுகிறார்கள் சவுலை கொன்று விடலாம் என்று. அப்பொழுது தாவீது சொல்லுகிறார், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேல் என் கையை நான் நீட்ட மாட்டேன் என்று சொல்லுகிறார். அப்போது தாவீது சொல்லுகிறார் 23வது வசனத்தில், கர்த்தர் அவனவனுக்கு அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலன் அளிப்பாராக. தேவன் ஒரு மனுஷனுக்கு எப்படி பலன் அளிக்கிறார், ஆசீர்வாதத்தை எப்படி கொடுக்கிறார் என்றால் அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலன் அளிக்கிறார். ஆண்டவரை ஒருவரும் ஒரு காலம் ஏமாற்ற முடியாது. எனவே தேவனாகிய கர்த்தர் தான் நமக்கு நித்திய பலனை கொடுக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். நம்மை உண்டாக்கின ஆண்டவர் நம்முடைய கிரியைகளுக்கு தக்க பலனை கொடுக்கிறார். அவனவன் நீதிக்கும் அவனுடைய உண்மைக்கும் கர்த்தர் பலன் அளிக்கிறாராம். நாம் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கிறோம், எந்த அளவுக்கு நீதியாய் நாம் நடக்கிறோம் என்பதை கர்த்தர் பார்த்து நமக்கு பலன் அளிக்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை உண்மையாய் நீதியாய் வாழும் பொழுது பலவித கஷ்டங்கள் இருந்திருக்கலாம். இந்த இடத்துல தாவீது அவன் மீது ராஜாவினுடைய அபிஷேகம் இருந்தும், அவன் தான் இஸ்ரவேலுக்கு இப்பொழுது ராஜாவாக இருந்தாலும் அவனை சவுல் துரத்தி கொண்டிருக்கிறான். தாவீதை தன்னுடைய ஜீவனை பிடித்து கொண்டு தாவீது ஓடிக்கொண்டிருக்கிறான். மனிதர்களுடைய பார்வையில் இப்பொழுது பார்க்கும் பொழுது சவுல் சிங்காசனத்தில் இருக்கிறான், எனவே அவன் தான் ராஜா. தாவீது வனாந்தரத்திலோ குகையில் ஒளித்து கொண்டிருக்கிறான், எனவே தாவீது ஒரு சாதாரண மனிதன் என்று ஜனங்களுடைய பார்வை இருக்கும் பொழுது பரலோகத்திலிருந்து ஆண்டவர் எப்படி அவர்கள் 2 பேரை பார்த்தார் என்றால், சவுல் ராஜாவாக இருந்தாலும் அவனுக்குள்ள அசுத்த ஆவி இருந்தது. அவன் பிசாசினுடைய ஆளுகைக்குள்ளாக இருந்தான். எனவே அவன் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றவன் கிடையாது. ஆனால் குகைகளிலும் வனாந்தரத்திலும் கஷ்டங்களின் மத்தியிலும் தாவீது வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவனுக்குள்ளாக தான் ஆண்டவர் இருந்தார். பரலோகம் தாவீதை குறித்து சந்தோஷப்படுகிறது. ஒருவேளை நாம் நினைக்கலாம், நான் ஆண்டவருக்காக உண்மையாக உத்தமமாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் மாறவில்லையே, பிரச்சனைகள் மாறவில்லையே என்று நினைக்கலாம். ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் அவைகள் எல்லாவற்றையும் தேவன் மாற்றுவார். தேவன் ஒரு மனிதனை உயர்த்தும் பொழுது சாதாரணமான நிலைமையில் இருந்தாலும் அவர் உயர்த்துவது மிக அதிகமான ஒரு உயரத்தில் தேவன் கொண்டு போய் நிறுத்துகிறவராக இருக்கிறார். தாவீது சொல்லுகிறார், உளையான சேற்றிலும் படுகுழியிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என்னுடைய கால்களை கண்மலையின் மேல் தேவனாகிய கர்த்தர் கொண்டு போய் நிறுத்துகிறார். உளையான சேற்றிலும் படுகுழியிலும் இருந்து தூக்கி விட்டாலே நமக்கு போதும். ஆனால் அப்படி விடாமல் ஆண்டவர் கொண்டு போய் கண்மலையின் மேல் கொண்டு போய் நிறுத்துகிறார், என் அடிகளை உறுதிப்படுத்துகிறார் என்று தாவீது சொல்லுகிறார். இந்த இடத்துல சவுல் தாவீதை கொல்ல வேண்டும் என்று வந்த இடத்துல சவுல் தாவீதை ஆசீர்வதிக்கிறான். இப்போ தாவீதினுடைய குணாதிசயம் தெரிகிறது. தாவீது தேவனுக்கு பயந்து உண்மை உத்தமமாய் வாழ்கிற ஒரு மனிதன். சவுலின் மீது ஒரு காலத்தில் தேவனுடைய அபிஷேகம் இருந்ததை தாவீது பார்த்தான். எனவே சவுல் தன்னை கொல்ல வேண்டும் என்று நினைத்தாலும் தாவீது சவுலை பார்க்கும் பொழுது அவர் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராக தாவீது பார்க்கிறார். எனவே அவன் சொல்லுகிறான், எக்காலத்திலும் சவுலை நான் கொல்ல மாட்டேன், ஏனென்றால் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன். இயற்கையாக மரணம் வரலாம், சத்துருக்கள் மூலமாக மரணம் வரலாம், நான் ஒருபோதும் நான் சவுலை கொல்ல மாட்டேன் என்று சொல்லுகிறார். அதுதான் தெய்வ பயம். தேவனுக்கு பயந்து தாவீது வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவனவன் நீதிக்கும் அவனுடைய உண்மைக்கும் தக்கதாக பலன் அளிக்கிற தேவனாகிய கர்த்தர் தாவீதுக்கு ஒரு பெரிய சிங்காசனத்தை கொடுத்தார். இப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து சொல்லுகிறான், தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். உனக்கு ஆசீர்வாதம் என்பது ஒரு அளவுக்கு உட்பட்டது கிடையாது. நீயே முழுவதுமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவன். உன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம் இருக்கிறது. நீ முழுமையாக தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறான். அது மட்டும் கிடையாது, நீ பெரிய காரியங்களை செய்வாய். தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றைக்குமே பெரிய காரியங்களை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். யாராலும் செய்ய முடியாத காரியங்களை கர்த்தர் அவர்களை கொண்டு செய்கிறார். மோசேயை பார்த்து ஆண்டவர் சொன்னார், பூமி எங்கும் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமியில் எந்த ஜனத்தினிடத்தில் செய்யப்படாத அதிசயமான காரியங்களை உன் ஜனத்தினிடத்தில் நான் செய்வேன் என்று ஆண்டவர் சொன்னார். நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று சொன்னார். மோசேயை கொண்டு தேவன் செய்த காரியங்களை பார்த்து இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் பயந்தார்கள். மோசேயினுடைய தலைமையில் பல தேசங்கள் பயந்தது. ஏனென்றால் மோசே முன்பாக தேவன் செய்த அதிசயமான காரியங்கள், வல்லமையான காரியங்களை பார்க்கும் பொழுது எல்லாரும் பயந்தார்கள். மோசே என்ற ஒரு தலைவன், இன்றைக்கு ஆயிரக்கணக்கான வருடங்கள் ஆகியும் பழைய ஏற்பாட்டில் ஒரு தலைவன் இருப்பான் என்றால் அது மோசே தான். தேவனுடைய தாசனாகிய மோசே என்று சொல்லப்படுகிறது. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் பலப்படுவாய். தேவன் விருத்தி அடைய பண்ணுகிறவராக இருக்கிறார். ஒரு உண்மை உச்சமான ஒரு வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக நாம் வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையவே தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். 1வது சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தருகிற இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருக்கிறான். ஒவ்வொரு வருடமும் இலையுதிர் காலம் என்று மரங்களுக்கு உண்டு. ஆனால்
தேவனுடைய வசனத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்து இரவும் பகலும் தேவனுடைய வசனத்தை தியானிக்கிற மனிதன் எப்படி இருப்பான் என்றால், அவன் இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருக்கிறான். அவன் எப்பொழுதுமே கனிகளை கொடுக்கிறவனா இருக்கிறான். ஏனென்றால் அவன் அந்த நீரோட்டமாய் அவன் நடப்பட்டவனாக இருக்கிறான். நீர்க்கால்களின் வழியாக நடப்பட்டவனாக இருக்கிறான். அவனுடைய வேர் எப்பொழுதுமே நீர்க்கால்களுக்குள்ளாக இருந்து கொண்டு இருக்கிறது. அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கிறது. நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? தேவன் யாரை ஆசீர்வதிக்கிறார்? அவருக்கு முன்பாக மன உண்மை உத்தமமாய் நாம் வாழ்வதை தேவன் விரும்புகிறார். பல திறமைகள் இருக்கலாம், பல பெரிய படிப்புகள் இருக்கலாம், பணங்கள் இருக்கலாம். இவைகளெல்லாம் இருக்கிறதுனால தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று நாம் நினைக்கக்கூடாது. தேவனுடைய ஆசீர்வாதம் என்றைக்குமே வித்தியாசமானதாக இருக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், உலகம் தரக்கூடாத சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த உலகம் ஒரு சமாதானத்தை கொடுக்கிறது, ஆனால் அந்த சமாதானம் நிரந்தரமானது அல்ல. ஆனால் தேவன் கொடுக்கிற சமாதானம் நிரந்தரமானது. எனவே தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிற மனிதன் எப்படி இருப்பான் என்றால், அவனுடைய வாழ்க்கை உண்மை உற்சவமாக இருக்கும். அவன் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க மாட்டான். உலகத்தாரனுடைய அடையாளங்களை சுமந்து கொள்ளாமல் கிறிஸ்துவினுடைய அடையாளங்களை சுமந்து நடக்கிறவனாக இருப்பான். அப்போஸ்தலர்கள் எங்கு போனாலும் அவருடைய வாழ்க்கை தேவனால் பிரதிபலிக்கப்பட்டது. எல்லா ஜனங்களும் ஆச்சரியப்பட்டார்கள். அற்புதங்கள் நடந்தது. ஏனென்றால் அவர்களுக்குள்ளாக தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே இருந்தார். பண ஆசைகளுக்கு அவர்கள் இடம் கொடுக்கவில்லை, பொருள் ஆசைகளுக்கு இடம் கொடுக்கவில்லை. இந்த உலகத்தினுடைய ஆடம்பர வாழ்க்கை அவர்கள் வாழவில்லை. அப்போஸ்தலருடைய பாதங்களில் சொத்துக்களை விற்று மூட்டை மூட்டையாக பணத்தை கொண்டு வந்து காணிக்கைகளாக வைத்தார்கள். அவருடைய பாதத்தின் அப்போஸ்தலருடைய பாதங்களின் கீழ் தான் அந்த பணங்கள் இருந்தது. அப்போஸ்தலர்கள் அந்த பணங்களை கொண்டு எந்த ஒரு ஆடம்பர வாழ்க்கையை வாழாமல் எல்லா ஜனங்களுக்கும் பிரித்து கொடுத்தார்கள். எனவே கர்த்தர் அவர்களை வல்லமையாக பயன்படுத்தினார். இன்றைக்கும் 2000 வருடங்களாக அவர்களை குறித்து எல்லா உலகமெங்கிலும் பேசக்கூடிய அளவுக்கு கர்த்தர் வைத்து இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்கிறது? தேவன் எப்பொழுது நம்மை ஆசீர்வதிப்பார்? அவருக்கு முன்பாக உண்மை உற்சவமாய் நான் நடக்கும் பொழுது தாவீது சொல்லுகிறார், தேவரீர் அவனவன் நீதிக்கு தக்கதாக உண்மைக்கு தக்கதாக நீர் பலன் அளிக்கிறீர். எனவே கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு பலன் வர வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். அந்த ஆசீர்வாதம் நித்தியமாக தலைமுறை தலைமுறையாக நமக்கு பின்தொடர்ந்து வருகிறதா இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நம்மிடத்திலிருந்து அநேக காரியங்களை நமக்கு பின்பாக வருகிறவர்கள் கற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறார்கள். எனவே எல்லாவற்றிற்கும் பிரதானமாக ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், நான் ஆண்டவருக்கு முன்பாக உண்மை உத்தமமாய் நடக்க வேண்டும் என்ற பயத்தோடு நாம் ஆண்டவரை பின்பற்றுவோம் என்றால் நம்முடைய குடும்பத்தை நமக்கு உண்டான எல்லாவற்றையும் தேவன் நம்முடைய ஆசீர்வாதங்களினால நிரப்புகிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய அவர் வேதனையை கூட்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். வேதனை இல்லாத ஆசீர்வாதத்தை ஐஸ்வர்யத்தை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்ம கொடுக்கிறவராக இருக்கிறார். காண்டா மிருகத்திற்கு ஒப்பான பலனை கர்த்தர் நம்ம கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய கால்களை மான் கால்களை போல தேவன் மாற்றுகிறவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் விசேஷமானவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுகிறவராக இருக்கிறார். எனவே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை வாஞ்சிப்போம். ஆண்டவரே, உமக்கு முன்பாக நான் மன உண்மை உத்தமமாய் வாழ்வதற்கு எனக்கு கிருபை தருவீராக. வேதவசனம் சொல்லப்படுகிறது, உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நாம் உத்தமமாய் உண்மையாய் வாழ்வதற்கு தேவனிடத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு எப்பொழுதும் துணையாக இருக்கிறார். இது மனுஷரால் கூடாதது, ஆனால் தேவனால் கூடும். எனவே நம்முடைய பலத்தினாலோ நம்முடைய பராக்கிரமத்தினாலோ உண்மை உத்தமமாய் தேவனுக்கு முன்பாக வாழ முடியாது. ஆனால் நாம் அப்படி வாழ வேண்டும் என்று வாஞ்சித்து தேவனுடைய சமூகத்தை நாம் நாடும் பொழுது ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுத்து நம்மை அவருக்கு முன்பாக பிரியமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. எனவே இந்த புதிய மாதத்தில் ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதங்களினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. நான் உமக்கு முன்பாக உண்மை உத்தமமாய் நடந்து கொள்வதற்கு எனக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவர் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் செய்வாராக. நாம் செபிக்கலாம். வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, பரலோக பிதாவே, நம்மளுமே நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த புதிய மாதத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்களினால் நிரப்புவீராக. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். தேவரீர் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக, நீதிக்கு தக்கதாக, அவனுடைய உண்மைக்கு தக்கதாக நீர் பலன் அளிக்கிறீர். அப்படியாக உம்முடைய பிரதிபலன்கள் எங்களுக்கு கிடைப்பதாக, உண்மை உற்சவமாய் நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு கிருபை தருவீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள பாஸ்டர் வி சைமன், மாஸ்டர் ஆஃப் டிவைனிட்டி, பிலடெல்பியா மினிஸ்ட்ரி, நம்பர் 324, கொன்னூர் ஹை ரோட், செல்போன் 9884569467 மற்றும் 9790826578.